ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஹார்ட்டின் ஷேப்லேருந்து சென்டராக வந்து லைன் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடாமல் ஹார்ட்டின் ஷேப்போட, அதாவது இந்த அந்த கார்னர் வருது இல்லைங்களா, அந்த சைடில் பாதி, இந்த சைடில் பாதி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட நீங்கள் சென்டரை டிவைட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். பட் சென்டரை டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 1 இன்ச்சுனா 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரே கலரு, அடுத்த லைனில் ஒரு கலர், இந்த மாதிரி நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கலரு, அடுத்து ஒரு கலர், ஆக மொத்தம் 2 கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் அந்த ட்ரா பண்ணி காமிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா, அது வந்து நல்லா கிளியராக வரும். இது வந்து நம்ம இந்த சைடில் ஒரு சைடில் வந்து முடிச்சுட்டு சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பீகாக் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு வரைக்கும் எத்தனை பீடு வருதோ அத்தனை பீடு நம்ம லோட் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பீடும் எடுத்திருக்கேன், அந்த லைன் முடிச்சிட்டேன். அடுத்த லைனுக்கு வந்து நான் க்ரீன் கலர் பீடு எடுத்திருக்கேன். அந்த பீடை வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அப்படியே தான் நான் வந்து அடுத்த கலர் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது 2 கலர் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர், அதாவது சுகர் பீடு, அடுத்து க்ரீன் கலரு, அடுத்து சுகர் பீடு, அடுத்து க்ரீன் கலர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போடணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு போட்டிருக்க அந்த க்ரீன் கலர் பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக க்ரீன் கலர், அடுத்து இருக்கிற சுகர் பீடுக்கு. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைனாக தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அதாவது செயின் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் போடணும். லாக் போட்டு அப்படியே வந்து இந்த சைடில் நம்ம பேக்வேர்டில் எடுத்துட்டு இப்போது இந்த லைனில் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடு போடுவோம் இல்லைங்களா, அடுத்த லைனில் வந்து என்ன போடுறோம், க்ரீனு. அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம போடணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதே மாதிரி சேம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சுகர் பீடு வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா ஹார்ட்டின் ஷேப்புன்றது வந்து ஒரு அதாவது கீழேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸாக பார்க்குறப்போ கம்மியாகிட்டே போகும் பீட்ஸு. லாஸ்ட்டாக நம்ம போட்டதுக்கப்புறம் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்றதையும் பாருங்கள். இப்போ வீடியோவை நல்லா வந்து நீங்கள் அதாவது வாய்ஸை கம்மி பண்ணி வச்சுட்டு வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இதோட முடிஞ்சிருச்சுன்றப்போ குட்டியாக லாக் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த லைனுக்கு வந்தோடனே த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர் நம்ம போடலாம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணி போட போகிறோம். இப்போ வீடியோவை வந்து நான் வந்து அப்படியே கிளியராக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே, அதாவது இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சிடுறேன். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் லைன் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். அடுத்த வந்து பாக்ஸ் லைனில் எப்படி போடணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ நமக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்ஸோட சைஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் வந்து எண்ணாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து கம்ஃபர்டபுளாக வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க அந்த ஓவர் பாக்ஸுக்கு என்ன கலர் போடணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனில் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு என்ன கலர் போட்டோம், அதாவது சுகர் பீடு போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் இருக்க ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்து நம்ம க்ரீன் போடணும், அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் க்ரீனு சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, ஹார்ட்டின் ஷேப்பில் ஹார்ட்டினோட அந்த சென்டரில் இருக்க பார்ட்டை நம்ம சென்டராக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு லுக் வைஸ் நல்லா கிளியராக தெரியும். நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே சைடில் நம்ம இது பண்ணாமல் அந்த ஹார்ட்டினோட சென்டர் பாயிண்டில் நம்ம பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிளியராகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் வந்து அந்த பாக்ஸ் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன போட்டோம், சுகர் பீடு, அடுத்து க்ரீன் கலர் சுகர் பீடு, அடுத்து சுகர் பீடு, க்ரீன் கலர் பீடு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வரப்போ க்ரீனு
சுகர் பீடு, க்ரீன் கலர் பீடு, சுகர் பீடு இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பாக்ஸ், அதாவது செகண்ட் லைனில் இருக்க பாக்ஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸஸில் வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் வரும். பட் என்னென்னா ஷேப்பில் நம்ம ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கண்டிப்பாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என் நாட் போட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்க லைனுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுறது சிங்கிள் பீடாக இருந்தால் சிங்கிள் பீட் லாக் கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக இருக்க சுகர் பீடு வந்து ஒரே ஒரு பீடு தான் வச்சுருக்கேன் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைனுக்கு வந்து சுகர் பீடு, அடுத்து வந்து க்ரீன் கலர் பீடு, அடுத்து வந்து சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு எந்த கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம பார்த்து கொடுத்தோம்னாவே சரியாக வரும். இது ஆல்ரெடி நம்ம மேட் ஃபில்லிங் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம், த்ரெட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான். பட் இது வந்து நமக்கு ஷேப்பில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வர்றப்போ நமக்கு எத்தனை பீடு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் பீட் லைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன், க்ரீன் கலர் பீடும் சுகர் பீடும் மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறேன். அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீடோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எத்தனை 6 பீடு போடுறோம் இடத்துல வந்து நம்ம 5 பீடு போடுறதுனால போடலாம். 2 பீடு தான் அந்த இடத்துல போட முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். ரொம்ப அதிகமாக வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்ட மாதிரியே போட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லைனுக்கு எத்தனை பீடு தேவையோ அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீடு தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் என் நாட் போட்டு முடிச்சிடுறேன். இந்த பக்கம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து என் நாட் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த சைடில் வந்து க்ரீனு சுகர் பீடு, அடுத்து க்ரீனு சுகர் பீடு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது என்ன இருக்குது, சுகர் பீடு ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த கார்னரில் வரப்போ இந்த சைடு கார்னரில் எப்படி பண்ணணுமோ ரைட் சைடு கார்னரில் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணி நம்ம போட போகிறோம். அதாவது நம்ம கார்னரில் வந்தது கீழேயோ இல்லை மேலே கார்னரில் வந்ததுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்வேர்டு கொண்டு வந்து அந்த ஷேப்பில் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷேப்போட சென்டரில் எடுத்தோம் இல்லையா, நீங்கள் அந்த ஷேப்போட சென்டரை நான் லைன் பண்ண மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான லுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வேறு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு கிளியராக நான் புரிய வைக்கிறேன், உங்கள் டவுட் கிளியர் ஆகிற மாதிரி. இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபைனலாக போட்டு என் நாட் போட்டு முடிச்சிடுறேன். இதை சுற்றி நீங்கள் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கலாம், கட் பீட் அவுட்லைன் கொடுக்கலாம், ஜரி அவுட்லைன் கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.